பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் என்னைக்குமே மாறாதவரா இருக்கேன். நேற்றும் இன்றும் என்றுமே உன் வாழ்க்கை நான் என்னைக்குமே மாற மாட்டேன். இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே மாறுமா, ஆனா நான் உன் மேல வச்சிருக்க அன்பு என்னைக்குமே மாறாதுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க கடந்து வந்த பாதையில நிறைய மனுஷங்க உங்க கூட இருந்திருப்பாங்க, உங்ககிட்ட அன்பா பழகி இருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்க தேவைக்கு மட்டும் உங்களை பழகிட்டு இப்ப உங்களை ஏமாத்தி சில பேர் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. முன்னாடி நீங்க பழகின நண்பர்கள் எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா உங்க கேரக்டர் வேற மாதிரியா இருந்திருக்கும். மனுஷங்கன்னா அப்படிதாங்க, அவங்க கேரக்டர் எப்ப வேணாலும் மாறுங்க. ஆனா ஏசப்பா கேரக்டர் எப்பவுமே மாறாது. அவர் என்னைக்குமே மாறாதரா நம்ம லைஃப்ல இருக்கிறாருங்க. அநேக வசனத்தை கூட சொல்றாரு, ஆதியும் அந்தமா இருக்கிறது, அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறாமா. அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. ஏசப்பா தாங்க எல்லாத்தையும் தொடங்கி வைக்கிறாரு, எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறாருங்க. மனுஷங்களால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்க மகனே மகளே, ஏசப்படைய அன்பு உனக்காக காத்து இருக்குமா. அவரை நோக்கி கூப்பிடும் போது இழந்த எல்லாத்தையும் நம்ம நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.